ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்கீங்க. ஒரு சின்ன கருத்து ஒண்ணு சொல்லி நான் இன்னைக்கு ஆரம்பிக்க போறேன். கேக்குறீங்களா ஒரு கருத்து? நல்லா கொதிக்கிற தண்ணி, சும்மா தொளன்னு கொதிக்குது தண்ணி. அந்த தண்ணியில ஒரு உருளைக்கிழங்கு போட்டா என்ன ஆகும்? உருளைக்கிழங்கு போட்டா என்ன ஆகும்? கொதிக்கிற தண்ணியில வெந்து என்ன ஆகும்? தோல் உரி அப்புறம் என்ன ஆகும்? குழகுழன்னு ஆயிடும். சில நேரம் அந்த தண்ணியிலே விட்டுட்டோம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? இதாயிடும், கூழாயிடும் அந்த தண்ணி இல்லையா? அதே தண்ணியில ஒரு முட்டையை போடுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முட்டை வெந்தா என்ன ஆகும்? வெடிக்கும். ஆனா அது முட்டை என்ன ஆகும்? ஹார்ட் ஆயிடும், கல்லாயிடும் இல்லையா? இறுகி போகும். உருளைக்கிழங்கு போட்டா குழம்பு கசக்கி வீணா போடும். முட்டையை போட்டா அது என்ன ஆகும்? வெந்து கல்லாயிடும். அதே அந்த ஒரு கரண்டி அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து ஒரு கப்புல வச்சு ஊத்தி அதுல கொஞ்சம் காப்பி தூள் போட்டு என்ன ஆகும்? சும்மா மனம் என்ன பண்ணும்? காஃபியோட வாசனை எப்படி இருக்கும்? சூப்பரா அழகா என்ன காஃபி குடிக்கிற ஆசையா வந்து காஃபி குடிக்காத கூட இல்லையா? அப்ப பாருங்க, உருளைக்கிழங்குக்கு ஒரு தன்மை இருக்குது, முட்டைக்கு ஒரு தன்மை இருக்குது, காஃபிக்கு ஒரு தன்மை இருக்குது. ரைட்டா? உருளைக்கிழங்கு இதாகி குழண்டு போடுது, அது இருக்கிற இடமே தெரியாத போடுது. அந்த முட்டை ஃபுல் பாயில போடலாம், ஆஃப் பாயில போடலாம், எடுத்து என்ன பண்ணலாம்? உரிச்சு சாப்பிடலாம். அதே இந்த காஃபி நீ குடிக்கிறது மட்டும் இல்ல, அந்த காஃபி போடுறது என்ன பண்ணும்? ஒரு 2 வீட்டுக்கு என்ன பண்ணும்? அந்த வாசனை வரும், மனம். அப்ப அந்த காஃபியோட தன்மையை பாருங்க. சரியா? ஒன்றுக்கு ஒரு தன்மை இருக்குது. அப்ப உங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குமா? இருக்குதா? அப்ப ஏசாமிக்குன்னு ஒரு தன்மை இருந்துச்சு இல்லையா? ஏசாமியோட தன்மை என்னைக்குமே மாறினது கிடையாது. மாறிச்சா? அவர் கேவலமா திட்டுனாங்க, கல்லால் அடிக்க போனாங்க, என்ன என்னென்னமோ பண்ணாங்க, கொலை பண்ண பார்த்தாங்க, என்ன தூக்கி மலையில இருந்து கீழே தள்ள பார்த்தாங்க. அது எல்லாத்துலயுமே அவருடைய தன்மை மாறிச்சா? அவரை வியாதிகளை குணப்படுத்துறதோ, சுகமாக்குறதோ, குஷ்டங்களை சுகமாக்குறதோ, இல்ல பிரச்சனைகளை நீக்கிறதோ, பேய் பிசாசுல ஓட்டுறதோ, எதுலயுமே அவருடைய தன்மை என்ன ஆகல? மாறல. ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? அதுதான் இன்னைக்கு நீங்க யோசிக்கணும். இந்த வாரத்துல உங்களோட தன்மை எப்படி இருக்க போகுது? ஏசாமி பிதாவாகி தேவன் அனுப்புனப்ப அவருக்கு தெரியும் இந்த உலகத்துல என்ன இருக்கும்? கஷ்டங்கள் உண்டு, எல்லாம் உண்டுன்னு. ஆனா அவருடைய தன்மை என்ன ஆச்சு? அத்தனையிலையும் மாறல. சரியா? அப்ப நாம இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறவங்களா இருக்கக்கூடாது. ஏசாமிக்கு எப்பவுமே நின்னா பண்ண இருக்கணும், சாட்சியா வாழ இருக்கணும். நீ கிறிஸ்தவனா வாழணும். வாழ்வீங்களா? அப்படி வாழணும் சொல்றது ஒரு அலைய சொல்லுங்க பாக்கலாம். ஐயோ, இதே எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்ற? நீ இதுக்கு நீ சொல்லாத விரட்டு போலாமே. இன்னும் ஒரு சான்ஸ். உண்மையா ஏசாமிக்கா உனக்கு தன்மையில நீ இதா இருக்க போற அப்படின்னு ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம்.